ஹாய் ஹலோ நண்பர்களே! இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, பாலக்கீரை தொக்கு. பாலக்கீரை தொக்கு இது பாருங்கள், நான் பக்கத்தில் இருக்க மார்க்கெட்டில் ஃப்ரெஷ்ஷாக இது வாங்கிட்டு வந்திருக்கேன். வாங்கிட்டு வந்து இது ரொம்ப பறிக்க கூட ஈஸியாக தான் இருக்குது. வாங்கிட்டு வந்து தண்ணியில் ஒரு ஒரு 10 மினிட்ஸ் ஊற வைங்க. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து ஒரு ஒரு இலையா நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், நான் தண்ணியில் ஊற வச்சு வாஷ் பண்ணி அலசி வச்சுருக்கேன். தண்ணியில் அலசி எடுத்து வச்சுக்கிட்டேன் பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த தொக்குக்கு தேவையான வெங்காயம், பூண்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு, இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த வெங்காயம், பூண்டு, அப்புறம் இது கூட மிளகாத்தூள், இது வீட்டிலேயே அரைச்ச மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் பாருங்கள். மிளகாத்தூள், இது கூட நீங்கள் வந்து உப்பு, சால்ட் சேர்த்து பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். பேஸ்ட்டு மாதிரி அரைச்ச உடனே இந்த மாதிரி நமக்கு வந்துடும் பாருங்கள். இப்போது நம்ம பசலைக்கீரையை எடுத்து சின்ன சின்னதாக வெட்டி பீஸ் இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள். இப்போ ஒரு கடாயில் இதுக்கு தேவையான ஆயில், நான் ரீஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு கீரைக்கு என்ன யூஸ் பண்ண பிடிக்குமோ அதை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இது கூட கடுகு, சீரகம், கருவேப்பிலை பாருங்கள், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கோங்க. நான் கருவேப்பிலை போட மறந்துட்டேன். தாளித்து வச்சதோடு சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா பேஸ்ட்டு, அதையும் சேர்த்து நம்ம வதக்குனதையும் பேஸ்ட்டு இது கூட கொட்டி கொஞ்ச நேரம் மூடி போட்டு வேக வச்சுருங்க. இந்த மாதிரி ஆயில் செப்ரேட்டாக பிரிஞ்சு வரணும். பிரிஞ்சு வரும்போது நம்ம கரெக்டான பக்குவத்துக்கு வந்திருக்கோமான்னு ஒரு வாட்டி திருப்பி கிண்டி விடுங்க. கிண்டி வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு அந்த கீரை நம்ம வெட்டி வச்சுருக்கோம்ல, சாப் பண்ணி வச்சுருக்க அந்த கீரையை எடுத்து இந்த நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டோடு சேர்த்து ஒன்றோட ஒன்று கிளறுங்க. பாருங்கள், பார்க்கும்போதே நல்லாயிருக்கும், நல்லா பச்சை பசேல்னு. பாருங்கள், ஒன்றோட ஒன்று சேர்ந்து ஆல்ரெடி தண்ணி சேர்க்க வேணாம். நம்ம பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கோம். கீரையிலையும் நம்ம வாஷ் பண்ணது அதுலேயும் நீர்த்தன்மை இருக்கும். அதனால் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணிலாம் சேர்க்க வேணாம். இப்போ வந்து இது கூட நான் புளி கரைசல் கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். அதை எடுத்துகிட்டு வந்து இது கூட சேர்ந்துடுறேன். இப்போ இது 3 சேர்ந்து அரைச்சி வச்ச பேஸ்ட்டு, பசலைக்கீரை, புளி தண்ணி இதெல்லாம் ஒன்றோட ஒன்றா மிக்ஸ் பண்ணி திக்னஸாக வர வரைக்கும் கொஞ்சம் நேரம் அந்த மூடி போட்டு வச்சுருங்க. அப்புறம் ஒரு நம்மளுக்கு ஆயிலெலாம் பிரிஞ்சு வர மாதிரி வரும்போது சரியான பதம் குக்கில் இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லாவே வெந்துருச்சு. நான் இதை இப்போ எடுத்து வச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியும் சாப்பிட்லாம். உங்களுக்கு தேவையான டைமில் சாப்பாடை மட்டும் செஞ்சு சூடான சாப்பாட்டோடு சாப்பிடுங்க.